லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். தொடர் விடுமுறை காரணமாக பலரும் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம். தமிழரசன், எவ்வளவு நேரமா போக்குவரத்து நெரிசல் காணப்படுது? இன்னும் நேரம் செல்ல செல்ல அதிகமான வாகனங்கள் வரக்கூடும். தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? விக்னேஷ், வணக்கம். சித்ரா பௌர்ணமி மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக தாம்பரம், கிளாம்பாக்கம், வண்டலூர், பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றனர். குறிப்பாக சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கு செல்வதற்கு பொதுமக்கள் ஆயத்தமாகி இருக்கின்றனர். மாலை நேரம் என்பதால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. வண்டலூர் முதல் பெருங்களத்தூர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் சென்னையில் பிரதான எல்லையாக கருதக்கூடிய தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர் சாலையில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி கோலாகலமாக கொண்டாடுவது வாடிக்கையாக இருக்கிறது. அதே சமயம் நாளை மே 1 தொழிலாளர் தினம் என்பதால் தொடர் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிறு என அடுத்தடுத்து விடுமுறை நாட்கள் வருவதால் சென்னையில் தங்கி பணிபுரியும் பொதுமக்கள் பலரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் பகுதியான பெருங்களத்தூர், வண்டலூர் ஜிஎஸ்டி சாலையில் இந்த மாலை நேரம் என்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பெருங்களத்தூர், வண்டலூர் சாலை முழுவதுமாக கார்கள் அணிவகுத்து நிற்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெளியூர் செல்லக்கூடிய மக்கள் இந்த மாலை நேரத்தை காலையிலிருந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது மாலை நேரம் என்பது கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக இருக்கிறது. பேருந்து மூலமாக கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சிறப்பு பேருந்துகளும் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று இரவு 10 மணியிலிருந்து நாளை காலை 11 மணி வரை இந்த கிரிவல பாதை என்பது இருக்கும். இதனைத் தொடர்ந்து இந்த வெளியூர்களுக்கு செல்வதற்கு சிறப்பு பேருந்துகள் விடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பலரும் அந்த கிரிவல பாதைக்கு செல்ல ஆயத்தமாகி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.